ஹாய் கைஸ், வெல்கம் டு சானோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல்காண்டியும் வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீனிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. டுடே வந்து சண்டே. ஸோ நாங்கள் 4 பேருமே ஒட்டுக்காக சேர்ந்து மொத்தமாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த குட்டீஸுங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை க்ளீன் பண்ணுறது தாங்க பெரிய டாஸ்க்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். நிறைய நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சூப்பரான விஷயங்கள் ஐடியாஸ்லாம் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, குட்டீஸுங்களுக்கு தேவையான இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து கலர் பேப்பர்ஸு, கில்டர்ஸ் பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரேப்பர்ஸு, அது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் செய்யக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த பனியன்லாம் வரும் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது A4 ஷீட்டு. ஸோ வந்து ஒரு பண்டை வாங்கி கொஞ்சமாக அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிற மாதிரி இது ஃபுல்லாக வந்து பனியன்லாம் வரும் இல்லையா, இன்னர் வேர்ஸ்லாம், அதோடைய கவர் வந்து எடுத்து அதுக்குள்ளே இருக்க அந்த அட்டையிலேயே வந்து நம்ம பசங்களுக்கு தேவையானதெல்லாம் போட்டு இந்த தேங்காய் ரிட்டன் கிஃப்ட் வரும்ல, அந்த கவரில் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த கவர்ஸில் வந்து போட்டாச்சு. பார்த்திங்கன்னா பாப்பாங்களாம் வந்து எடுக்கிறப்ப A4 ஷீட் வந்து எல்லோ கலர் கவரில் இருக்கும், கில்டர்ஸ் பேப்பர் வந்து இந்த ஜிக்னா அந்த மாதிரி பேப்பர்லாம் வந்து பிங்க் கலர் கவரில் இருக்கும். அப்படி சொல்லி அவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே புசுமாக்கு தாங்க வீடு ஃபுல்லாக கலைச்சி வைக்கிறதே புசம்மா மட்டும்தான். காவியா ஓரளவுக்கு பெரிய பிள்ளை ஆகிட்டா. ஸோ அவள் வந்து ஓரளவுக்கு நம்ம சொன்னால் மெயின்டைன் பண்ணிப்பாள். ஸோ அதனால் அவளுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது ஒரு சில டைமில் அவங்க டேடி சொல்லுவாங்க, நீ வந்து ஃபுல்லாத்தையும் பசங்களையே வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லு, அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கலைச்சி விட்டால் எந்த அளவுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் குழந்தைங்களுக்குலாம் ஒரு சிலது ஐடியாஸ் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நம்ம குட்டி வயசுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி டப்பா எடுத்து அவங்களுக்கு தேவையான அந்த ரப்பர்லாம் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்ட்டிஷன் கண்டெய்னர் வந்து லாஸ்ட் இயருக்கு முந்தின இயரே நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி கிச்சன் பர்பஸ்க்காக தான் இது வருது. பட் ஆனால் இது வந்து லிட்டு, அதாவது அதோட மூடி வந்து ரொம்ப டைட்டிங்காக வரல. ஸோ அதனால் எறும்பெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நட்ஸை தான் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து பசங்களுக்காக வந்து அவங்களுக்கு க்ரோசரிஸில் அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக பென்சில், பென்னு அப்படி சொல்லி காவியாக்கு ஒரு கண்டெய்னர், சிவன்யாக்கு ஒரு கண்டெய்னர். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இது என்ன தனியாக எடுத்து வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவசரத்துக்கு இது வந்து உள்ளர வச்சுருப்பேன், பசங்களுக்கு தெரியாமல் வச்சுருப்பேன். இப்போ வந்து அந்த க்ரீன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்தியா, அது வந்து அவங்களே எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு அவங்க ட்ராயரில் போட்டு வச்சுருவேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஷாப்புக்கு போகிறப்ப நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எரேசர்ஸு, ஷார்ப்னர்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். ஸோ அவங்க வந்து மார்க்காட்டும் நமக்கு எப்பயாச்சும் ரொம்ப ப்ரௌடாக நம்ம ஃபீல் பண்ணுறப்ப குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட்டு இந்த ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க குட்டுன்னு வாங்கிட்டு வந்தாங்கன்னா, அதாவது எது வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு விஷயம் பண்ணுறாங்களோ, மார்க் நல்லா சூப்பராக வாங்கினாங்கன்னா வந்து காமிக்கிறப்ப ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் இதுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போடுறப்ப அவங்க மிஸ் எல்லாம் வந்து சொன்னாங்கன்னா, அப்போ வந்து குட்டிங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். ஸோ அதுக்காக வாங்கிட்டு வந்தது. இது பார்த்திங்கன்னா போர்டு மார்க்கரு, அதுவுமே நிறைய கலர்ஸில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். போர்டு வந்து ஒயிட் போர்டு ஒன்று இருக்குது, அதில் வச்சு காவியா அவங்க டேடி வந்து சம்மெல்லாம் சால்வ் பண்ணி விடுவாங்க காவியாவுக்கு. ஸோ அதுக்காக அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயுமே கூட ஸ்டார்ஸ், அதாவது எப்படி சொல்ல, ஒரு ஹோம்ஒர்க் நம்ம ஒர்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா சூப்பராக பசங்க பண்ணாங்கன்னா அதுக்கு ஸ்டார் வந்து இதுலேயே மார்க்கர்லேயே வருது. சும்மா அப்படி ஒரு பஞ்ச் பண்ணால் ஸ்டார் வரும். அந்த மாதிரி ஹார்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி வாங்கிட்டு பார்த்திங்கன்னா இது பாரிஸ்லாம் போகிறப்ப வந்து ஒரு பஞ்ச் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன். ரெனால்டு பென்னு, பிளாக்கு, ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜிகினா பென்னு, கில்டர்ஸ் பென்னு, அந்த மாதிரி எல்லாமே வந்து காவியாவுக்கு, சிவன்யாவுக்கு தேவையான தக்கன வாங்கிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸ்கூல் போகிறப்ப வந்து பசங்களுக்கு வந்து டென்ஷனில் எனக்கு இது வேணும் மம்மி, அது வேணும் மம்மின்னு சொல்லி
கடுப்பேத்துவாங்க. ஸோ நம்பளுமே அப்படிதான் பண்ணியிருப்போம். என்ன ஒரு இது என்ன நம்மளும் சின்ன வயசுல இருக்கிறப்ப ஸ்கூலுக்கு போறப்ப தான், ஐயோ! மிஸ் இத திட்டுவாங்களே, அத திட்டுவாங்கன்னு ஒரு பயத்துல நம்ம கேட்போம் தானே! அந்த மாரி தான் நம்ம வீட்டு குட்டீஸுங்க பண்றப்ப நமக்கு நம்ம சைல்ட்ஹுட் அந்த சீன் எல்லாம் வந்து அப்படியே விஷுவல் ஆகும். அப்பதான் நான் யோசிச்சுட்டே சொல்லிட்டு இருந்தேன். எங்களுக்கு இதில வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 பென்சில், 3 பென் வாங்கி குடுக்கறதே பெரிய விஷயம். பட் ஆனா, இப்போ உங்களுக்கு எவ்வளோ வாங்கி குடுக்குறோம். ஆனா, அப்ப நம்ம எழுதின பென் எல்லாம் வந்து ஒரு 3 மந்த் கூட வருங்க. ஒரு பென். இப்போ வர பென்னெல்லாம் ஒரு 1 மந்த் இல்ல ஒரு 15 டேஸ்லயே பசங்களுக்கு பென் எல்லாம் காலியாயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிரையான்ஸு காவியாக்கு, சிவன்யாக்கு தான் நெறைய கிரையான்ஸ் எல்லாம் தேவைப்படும். அப்புறம் ஜாமெண்ட்ரி பாக்ஸு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, பென் வாங்கின அந்த அந்த கண்டெய்னர் தான். அந்த டப்பா தான் இது. இதில வந்து பெயிண்டிங் ப்ரஷஸ் அங்கங்கங்க ஒரு ப்ரஷ்ஷா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ, அதனால அது கன்வீனியன்ட்டா இருக்குன்னு அதில போட்டு வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ப்ளவுஸ்க்கு தேவையான அக்சஸரீஸ்லாம் வாங்கின பாக்ஸு தான் இது. ஸோ, அதில் வந்து செல்லோ டேப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த பர்ட்டிகுலர் இந்த மிஷினுக்கு வந்து செல்லோ டேப்பே கிடைக்கலங்க. ரொம்ப நாள் இத வாங்கிட்டு டேப் இல்லாம நான் அப்படியே வச்சுட்டுருந்தேன். ஸோ, ஒரு டைமில் எனக்கு ரொம்ப டென்ஷனாக ஆயிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு இந்த மிஷினை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான செல்லோ டேப் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ, அந்த மாதிரி விஷயம்லாம் கூட நடந்தது உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பாக்ஸ் எரேசர் இப்போ ரீசனாக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ, பசங்களுக்கு அதெல்லாமே கூட நெறைய இருக்குன்ட்டு காமிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், புதுசா வேணும் மம்மி. மம்மி இது பழசாயிடுச்சு மம்மி. எனக்கு இந்த ஷார்ப்னர் கலர் பிடிக்கல மம்மி அப்படி சொல்லும் புசுமா. ஸோ, அதுக்காக அவளுக்கு தெரியாம இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். பார்த்தீங்கன்னா, இது வந்து இண்டிகோ. இவர் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போறப்ப வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில வந்து இதில நட்ஸு வரும். பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேர் வந்து இந்த பாக்ஸ வந்து தூக்கி போட மனசு இல்லாம வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இதில வந்து பாதாம் ட்ரைடு ரோஸ்ட்டு பாதாம், முந்திரி அதெல்லாம் வரும். ஸோ, ஒரு வாட்டி போறப்ப இவர் அந்த பாக்ஸ் வந்து கொண்டு வருவாரு. நான் ஒரு வாட்டி எனக்கு எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க, ஓப்பன் பண்ணாமயே. அதுக்கப்புறம் நான் சொல்லிடுவேன். எப்போ போனாலுமே எனக்கு வந்து இது கண்டிப்பா வேணும்னு சொல்லிடுவேன். ஸோ, அதனால அந்த பாக்ஸ வந்து எடுத்துட்டு வருவாங்க. அந்த பாக்ஸில் வந்து ஒரு பாக்ஸில் ஷார்ப்னர், ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டாப்லர் பின்னு, ஒரு பாக்ஸில் வந்து எரேசரு, ஒரு பாக்ஸில் வந்து செல்லோ டேப்பு அப்படி சொல்லி போட்டு நமக்கு பார்க்குறதுக்குமே கன்வீனியன்ட்டா இருக்குது. அதே சேம் டைம் ஸ்பேஸ் சேவர் கூட. அதாவது ரொம்ப இடமெல்லாம் பிடிக்காது. அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, சிவன்யா ஸ்கூலில் வந்து ஸ்கூல்லேயுமே கூட குட்டீஸுங்களுக்கு பர்த்டேனா எல்லா குட்டீஸுங்களுக்கும் ஷார்ப்னர், ஸ்கேல் அந்த மாதிரிலாம் வாங்கி குட்டீஸுங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்த 2 கிரையான்ஸ் பாக்ஸ் தான் அது. ஸோ, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக செட் ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்காண்டி ஒரு பவுச் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா, இந்த பவுச்சில் வந்து இப்படி செட் ஆகிடும். இந்த பவுச் ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஆக்சுவலாக வந்து இது வந்து நான் மேக்கப் ப்ராடக்ட்டு கேரி பண்ணுறதுக்காக தான் இந்த பவுச் வாங்கினேன். ஒரு ஸ்டேஜில் பசங்க படுற பாட பார்த்துட்டு அவங்களுக்கே இந்த பவுச் வந்து குடுத்தாச்சு. சரி அவங்களுக்கு ஈஸியாக கன்வீனியன்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குன்ட்டு அவங்களுக்காக வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பவுச்சுமே. இது வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 ஆர் 3 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கு ஜிப்புமே போயிடுச்சு. அப்புறம் மாமனார் கிட்ட குடுத்து அதுக்கு ஜிப்பு போட்டு வர சொன்னேன். ஸோ, இந்த பவுச்சில பார்த்தீங்கன்னா, ட்ராயிங்க்கு ஸ்கெட்ச் பென்சில், அதுக்கப்புறம் வந்து க்ளே, கிரையான்ஸு, பெயிண்டிங் ப்ரஷ்ஷு, பெயிண்டிங்கு அதெல்லாம் வந்து இதில் வச்சு செட் பண்ணுறோம். இந்த பவுச் காவியாக்கு, இந்த பவுச் சிவன்யாக்கு தான் ஃபர்ஸ்ட்டு குடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது 2 வாங்கினேன். உங்களுக்கு என்னோடய விலாக கன்டினியூ பண்ணுறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து இப்போ ரீசனாக ஒரு 6 மந்த் பிஃபோர் வந்து வாங்கி கொடுத்தேன். ஸோ, இதில் வந்து அவங்களுக்கு ஸ்கெட்ச் பென்சில் வந்து போடுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஸோ, இதுக்காண்டியுமே வருது இது. அது வந்து அழகாக இருந்துச்சு. நான் அங்கேருந்து வீடியோ கால் பண்ணுறப்ப காவியாவுமே எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொன்னா, சிவன்யாவுமே எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொன்னா. பட் கலர் வேறு கிடைக்கல. பிங்க் வித் ஆஃப் ஒயிட் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருந்துச்சா. ஸோ, வேறு வழி இல்லை. 2 பேருக்கும் சேம் ஒரே மாடல், ஒரே டிசைனில் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. பட் ஆனால் இதுலேயுமே இவங்களுக்கு கொலாப்ஸ் ஆகுங்க. கன்ஃப்யூஷன் ஆகும். எனக்கு இது இதுதான் அப்படி சொல்லி சண்டை வரும்.
குட்டீஸுங்க ஒரு ஒரு பாப்பாவுக்கு மேலே இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்டுமே இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. எனது தான் பெஸ்ட்டு, நான் தான் ஒழுங்காக வச்சுருக்கேன், இல்லை மம்மி நான் தான் ஒழுங்காக வச்சுருக்கேன்ட்டு. ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு ஒட்டி கொடுத்தாச்சு. பட் இதுலேயுமே நான் ஒட்டிகிட்ருக்கப்ப அப்போ கிண்டல் பண்ணிட்டுருந்தாங்க அவங்க டேடி. என்னென்னா, கார்க்கில் தானே ஒட்டுற, நீ மேல் கவரில் தானே ஒட்டுற, கவர் எடுத்து மாற்றி கூட மூடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருந்தாரு. சிவன்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் அந்த ஸ்டிக்கர் வந்து அழகாக ரொம்ப சூப்பராக ஒட்டி கொடுத்தாச்சு. இதெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, நாங்கள் சின்ன வயசில் இருக்கப்ப எங்களுக்கு இப்படிலாம் வந்து வச்சுக்கணும், இந்த மாதிரிலாம் அழகாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும், பேக் இப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது உண்டு. அப்படி தான் வச்சுப்போம். பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் பசங்களுக்கு நம்மளோட ஐடியாஸ் சொல்கிறப்ப நம்மளை விட இன்னும் பெஸ்ட்டாக சொல்லுவாங்க அவங்க. அப்போ வந்து கிரேட் அப்படி சொல்லி தோணும். என்னதான் இருந்தாலும் இப்போ ஜென்ரேஷனில் வந்து வேறு லெவல் தான் சொல்லுவேன் நான். பசங்க சின்ன சின்ன வயசுலேயே நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலி ஒட்டின உடனே இன்னொரு ஸ்மைலி எடுத்து சிவன்யா 2 பக்கமும் ஒட்டி விடுங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் நான் வந்து 2 பக்கமுமே அவளுக்குமே ஒட்டி விட்டேன், இவளுக்குமே ஒட்டி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி. முகத்தை பாருங்களேன், ஹாப்பியாக இருந்தாலுமே வீடியோ எடுக்கிறேன்றதுக்காக கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரியில், ஐடி கார்டில், அதுக்கப்புறம் ப்ராஜெக்டில் ஒட்டுறதுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கினான் காவியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவன்யா சொன்னான், என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுங்க மம்மி, என் ஃப்ரெண்டு என்னை கேட்டுகிட்டே இருந்தான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனான். இந்த பென் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் வந்து கொடுத்த பென்னு. இதை வந்து ஒரு மெமரிபிளாக இருக்கணும்னு வச்சிட்ருக்காங்க. இதை எடுத்து அரேஞ்ச் பண்ணுறப்பெல்லாம் காவியா கேட்டுகிட்டே இருக்கோம், மம்மி இந்த பென் எனக்கு தானே, மம்மி எனக்கு இதானே இந்த பென்னு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பெவிக்யூக்கு, பெவிஸ்டிக்கு இதெல்லாம் கூட வாங்கி வந்து வச்சாச்சு. குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க டேடி வந்து 6 மந்த் ஒன்ஸு 1 இயர் ஒன்ஸ் வந்து நல்லா பல்காக நிறைய வாங்கிடுவாங்க. அப்புறம் நோட் புக்ஸு, ஸ்கேல் எல்லாம் கூட அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பண்டல் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு என் பிள்ளைங்க எதுவும் இல்லை படிக்கிறதுக்கு, கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படி சொல்லி அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ படிப்புக்கு தேவையான எல்லா விஷயத்துக்குமே வந்து இதுவே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வாங்கி கொடுத்துருவாரு. இந்த கண்டெய்னர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? இது 4 பார்ட் வரும். இந்த மாதிரி 3 பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். பார்த்திங்கன்னா 3மே லிட்டு லூஸு தான். பட் இருந்தாலுமே நமக்கு இந்த விஷயத்துக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக யூஸ் ஆகுது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட கபோர்டில் வச்சுருவேன்னா 2 பவுச்சும் அந்த 3 பாக்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தேவையானது. ஸோ அதை நம்ம அவங்க கபோர்டில் வச்சுட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாகிடும். நல்லா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்கேன். அதெல்லாமே கூட அவங்க வச்சுப்பாங்க. ட்ராயரில் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையானது, அதுக்கப்புறம் இந்த நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, இந்த மளிகை சாமான்லாம் அதுக்காண்டியும் அதெல்லாம் எனக்கு தேவையானதெல்லாம் என்னோடய ட்ராயரில் வந்து நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா காவியாவுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, சார்ட் கட்டிங்க்கு எல்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து கத்தரி பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் மாடலில் கட் பண்ணோம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாடல் பார்த்திங்கனாலே உங்களுக்கு அந்த லேபிள் பாருங்களேன், கட் பண்ணி கட்டுறேன் எவ்வளோ அழகாக அந்த ஜிக்ஸாக் மாதிரி கட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள்லாம் சின்ன வயசில் ஸ்கூலில் கிளாஸ் ஒர்க் நோட்லலாம் வந்து மேலே ஒட்டுறதுக்கு லேபிளுக்கு கத்தரிக்கோல் வச்சு இப்படியெல்லாம் கட் பண்ணிலாம் ஒட்டியிருக்கோம். ஸோ பசங்களுக்கு பாருங்கள் இப்போ எவ்வளோ கன்வீனியண்ட்டாக சூப்பராக வந்துடுச்சு. இது பாருங்களேன், கையில் ஷார்ப்பே ஆகாது, பட் பேப்பர் கட் பண்ணோம். கத்தி அதாவது ஷார்ப்னஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். பட் ஆனாலுமே உங்களுக்கு வந்து இது பேப்பர்ஸு அட்டையெல்லாம் கட் பண்ணோம். அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் 2 பேருக்கும் ஒன்று ஒன்றுன்ட்டு. இது பார்த்திங்கன்னா ரியல் சிசர் தான், ரியலாக கட் பண்ணுறது கொஞ்சம் குட்டியாக கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி. ஸோ இது 3மே வந்து நான் அவங்க ட்ராயரில் போட்டு வச்சுருவேன். அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஒரு சில டைமில் வந்து இது வேணும்னா எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு பவுச்சில் போட்டு கம்மு, பெவிகாலு, பெவிஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அப்புறம் ஸ்டாப்லரு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பஞ்சிங் மிஷின் கூட வாங்கி குடுத்துருந்தேன். பஞ்ச் பண்ற மாரி, ஹோல்ஸ் பண்ற மாரி. இது வந்து காவியாக்கு வந்து பேக்லயே வச்சுப்பா இந்த ஸ்டாப்லர். இப்ப தான் ஒரு ஒரு 2 வீக்ஸா வந்து வேணாம் மம்மி அப்படின்னு சொல்லி எடுத்து வீட்ல போட்டுட்டா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒண்ணு ஒண்ணுத்தையும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி குடுக்குறப்ப அதோட சாட்டிஸ்ஃபைடே வேற தான். எக்ஸாம் டைமில் இந்த பஞ்சிங் மிஷின் வந்து எடுத்துகிட்டு போவா த்ரெட் போட்டு கட்டி கொடுக்கறதுக்கு. ஸோ அதுக்காண்டியுமே வாங்கினேன் இந்த பஞ்சிங் மிஷினை. இதை வாங்கிட்டு வந்தப்போ பஞ்ச் பண்ணி நிறைய ஹோல்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம படிக்கிறப்பெல்லாம் இதெல்லாம் இருந்திருக்கும். மேபி நமக்கு தெரியாது, நமக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்ததும் கிடையாது. பட்டு நம்ம பசங்களுக்கு நம்ம பார்க்காத, நம்ம ஏங்கின விஷயங்கள், நமக்கு வேணும்னு நெனச்சு கேட்ட விஷயங்கள்லாம் நம்ம குழந்தைங்க கேட்காதே நமக்கு வாங்கி குடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, புஸ்ஸுமா விலாக் எடுத்துகிட்ருக்கா. அது ஃபோனு சைடில் வச்சா, அவளோட ஃபோனை எடுத்து அவளோட பாக்ஸில் என்னெல்லாம் அவள் வச்சிட்ருக்கான்றத வந்து அவள் வந்து வீடியோ வ்ளாக் பண்ணுறாளாம். பாருங்கள், அவள் பாக்ஸில் எரேசர், ஷார்ப்னர், ஹெட் பென்சில், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பென்சில் வச்சிட்ருக்கா. ஷார்ப் பண்ணாதையே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கீழே வந்து கிரையான்ஸுமே கூட வச்சுருக்கா. ஸோ அதெல்லாம் வந்து அவள் வ்ளாக் எடுக்கிறாளாம். அவள் சொல்கிறது வாய்ஸ் வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஹை ஸ்பீச்சில் கேட்கல. பட் ஸ்லோவாக கேட்டுச்சு. அதனால நான் வாய்ஸ் அவுட் கொடுக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்னேன் இல்லையா, இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி ஒரு பஞ்ச், அப்படி ஒரு சீல் பண்ணால் ஒரு ஸ்டார் வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சிவன்யா கொடுத்த ப்ரோக்ராம், அதாவது சிவன்யாவுக்கு மேக்ஸ்லாம் போட்டு கொடுத்தோம்னா அவள் சால்வ் பண்ணி கொண்டு வந்தாள்னா அவளுக்கு வந்து இந்த ஒரு ஸ்டார் கொடுப்பேன். ஸோ பசங்க அதுக்காண்டியுமே சூப்பராக அழகாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டைமில் காவியா வந்து மேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்திருந்தா. அப்போ வந்து அவங்க மகேம் வந்து வாங்கி கொடுத்துருந்தான் இதை, இந்த ஸ்கெட்சு, க்ரையான்ஸு. ஸோ அதை வந்து அவள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டா. ஆனால் வந்து மெமரீஸ்க்காக வச்சிட்ருக்கா. அவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிவன்யா கேட்டு கேட்டு பார்த்துடுச்சு. நோ, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அவளுக்காக ஒரு மெமரீஸ்க்காக வச்சுருக்கா. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து லெட்டர்ஸ்லாம் நம்ம எழுதுனோம்னா அப்படியே வந்து இதாக வராது, அழகாக பெயிண்டிங்கில் எழுதுகிற மாதிரி வரும் அந்த ஸ்கெட்சு. இது பார்த்திங்கன்னா, இது ஒரு டிப்பாகவே எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா, ட்ராயர்ஸில் வந்து போடுறதுக்கு இந்த சரவணா ஸ்டோர் கவர்ஸ்லாம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து அழகாக ட்ராயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி, அதை வந்து ஓரங்கள் வந்து கட் பண்ணி விடாமல் அழகாக மடித்து டக்கிங் பண்ணி ஸ்டாப்லர் அடிச்சிட்டோம்னா நமக்கு எடுக்க கொள்ள வந்து கன்வீனியண்ட்டாக நல்லா கனமாக நல்லா அழகாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதை மாதிரி கட் பண்ண எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ட்ராயர்ஸ்க்குமே வந்து எல்லாத்துக்குமே நான் கவர்ஸ் போட்டு வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கவர்ஸு, அதுக்கப்புறம் தேவையில்லாத நம்ம தூக்கி போடுற பொருளை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா, இது விம்மு டிஷ்வாஷருக்கு டேப்லெட் வந்த பாக்ஸ் தான் அது. அதை பார்த்திங்கன்னா அழகாக வந்து அதோட ஓரங்கள் ஓப்பன் பண்ணுற ப்ளேஸை உள்ளவே மடித்து விட்டு அதில் வந்து நம்ம பூ கட்டுற நூல், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப்லர் பின்னு அதெல்லாம் வந்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஓப்பன்லேயே இருக்கிறப்ப அப்படியே நமக்கு ட்ராயர்ஸில் இருக்கிறப்ப நம்ம எடுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்ன்ட்டு. நம்ம ஒவ்வொரு சொல்லுவாங்க பெரியவங்க, சிறு குச்சும் பல் பல் துலக்க உதவுமா எனக்கு தெரியல. அதாவது ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட நம்ம யூஸ் இல்லைன்னு நினைக்க முடியாது. அதாவது யூஸ் இல்லைன்னு தூக்கி போடுறத தாண்டி அந்த பொருளை எப்படி யூஸ் பண்ண முடியும்னு நம்ம பிரெயினில் நம்ம யோசிக்கிறோம் பார்த்திங்களா, அங்கே தாங்க இருக்குது. ஸோ இந்த ஓரமாக இருக்கிறது கூட ஒரு பாக்ஸு தான். அதை கட் பண்ணி அதுக்கு தேவையானது இந்த ட்ராயர்ஸ்லலாம் வந்து பார்ட்டிஷன் பிரிக்கிறதுன்றது பெரிய விஷயமே கிடையாது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பாக்ஸ் அட்டை பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அழகாக கன்வீனியண்ட்டாக நம்ம இந்த மாதிரி வந்து அசம்பிளி பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பசங்களுக்கு பண்ணி விடுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வந்தாச்சு நம்மளோட ஏரியான்னு. எங்கள் ஏரியா இது உள்ளே வராத அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த செலோ
ஃப்ளாஸ்கோட கவர்ஸ் வந்து வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இது எதுக்கு இத்தனை கவர் வச்சுருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் புசுமாவை கூப்பிட்டு சொன்னேன், புசுமா உனக்கு வந்து வாட்டர் பாட்டில் தண்ணி பத்தலைன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வாட்டர் பாட்டில் வந்து நான் மம்மி இதில் வச்சு கொடுத்துட்றேன், நீ பேக்கில் வச்சுக்கோ பாப்பா, உனக்கு வந்து புக்ஸில் எல்லாம் வந்து தண்ணி படாதுன்னு சொன்னேன். ஓகே மம்மி நீட்டா டக்குன்னு. ஸோ அந்த ஐடியா நான் புசுமாக்கு சொன்னோடனே காவியாவுமே மம்மி எனக்கும் ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருங்க மம்மி, எனக்கு கூட வாட்டர் பத்த மாட்டேங்குது அப்படி சொன்னான். ஸ்கூலில் இருக்குது வாட்டர் அக்வா கார்டு இது இருக்குது. ஆனாலுமே வந்து பசங்க வந்து போயிட்டு பிடிச்சி குடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். ஸோ நம்ம அதை விட நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளே குடிச்சிக்கலான்றது. ஸோ வந்து இது சூப்பராக இருக்குது. இதில் தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை, புக்ஸ் எல்லாம் நனையத்துக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் புசுமாக்கு ஒன்று காவியாக்கு ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து யோசித்து போட்டாச்சு. இந்த கீ செயின் பாருங்களேன், இது வந்து ஆல்ரெடி புசுமாக்கு வந்து ஒரு ஜீன் வாங்கினேன். அந்த ஜீனில் சைடில் வந்து பேக்கெட் கிட்ட தொங்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து எடுத்து புசுமா வந்து என் மம்மி இதை என் ஹேண்ட்பேக்குக்கு போட்டு கொடு மம்மி அப்படி சொல்லிச்சு. நல்லா இருந்துச்சு. அதோட ஐடியா பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா? ஸோ நான் என்ன சொன்னேன், அவள் சொன்ன உடனே நான் போட்டுட்டேன். பட் ஆனால் இதை கேரி பண்ணுறப்ப கண்டிப்பாக அது எங்கன்னா மாட்டோம் பாப்பா, இங்கே வேண்டாம், நான் வந்து சைடில் போட்டு தரேன் உனக்குன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சைடில் ஜிப் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு கொடுத்துட்டேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் பின்னாடி திட்டிகிட்டே இருந்தாங்க, என்ன குழந்த மாதிரி உட்காந்து அது கூட உட்காந்து இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, எழுந்து வா டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இன்னும் சமைக்கணும் கூடவே சேர்ந்து இந்த ஒர்க்கு போயிட்டுருக்கப்பவே சமைக்கணும். பட் ஃபேமிலியோடு நம்ம ஒரு விஷயத்தையும் பார்த்து வீடு அக்சசரிஸ்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறப்ப, தேவையில்லாத பொருளை தூக்கி போடுறப்ப, நம்ம வீடெல்லாம் க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுறப்ப, அது வந்து குழந்தைங்களோடு இருந்து பண்ணுறப்ப அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். பசங்க நம்ம ஒரு ஐடியா சொல்லுவோம், பசங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பக்கத்தில் சுற்றி வச்சுருக்கேன் இல்லையா, இது எல்லா ட்ராயர்ஸும் குட்டீஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து அவளுக்கு ஹேண்ட்பேக்குக்கு, பர்ஸுக்கு அப்படின்னு புசுமா வந்து ஒரு ட்ராயரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வருது இல்லையா, வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் வரும்ல, கிச்சன் ஸ்டிக்கர்ஸ்லாம், அந்த ஸ்டிக்கர்ஸ் வரக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரோட பேப்பர், இதையே எடுத்து வச்சிட்ருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம கோதுமை மைதாலாம் ஜலிப்போம், ரவெல்லாம் ஜலிப்போம் இல்லையா, நியூஸ் பேப்பரில் விட இந்த மாதிரி ஜலிக்கிறப்ப அதில் வந்து ஒட்டாமல் அழகாக சூப்பராக வரும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கவர் வந்து குழந்தைங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு, சார்ட் ஒர்க்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஸ்கூலில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகாக கிளியராக இருக்கும். அதுக்காண்டே இந்த கவர்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப சூப்பரான விஷயம் இது. நம்ம வீடு பெருக்கிற தொடப்பும் இருக்கு இல்லையா, மாப்பு, அது வந்து வந்த கவர் தான் இது. இதை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு வச்சுருக்கேன் கேட்பீங்க. வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது என்னத்துக்குன்னா, நம்ம முருங்கைக்காய்லாம் வரும் இல்லையா, எங்கள் அம்மா வீட்டில் முருங்கைக்காய் பெரிய பெரிய முருங்கைக்காவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொண்டு வந்தோம்னா அதில் வந்து போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம பெரிய கவர் எடுத்து 3 ரோல் சுற்றி வைக்கிறதுக்கு பதில், ஸோ இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த ரீசனுக்காக அந்த கவர்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுகர், பேரிவெல் சுகர் கவர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு ட்ராயர்ஸ்க்கு போடுறதுக்காக தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கவர்ஸு. நடுவில் புசுமாவோடைய பிளான் பாருங்கள், தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டே இருக்கும். மம்மி டயர்ட் ஆகிடும், தண்ணி குடிங்க மம்மி. எப்பயுமே அவகிட்ட அது ஒரு குட் ஹேபிட் உண்டு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேலை செஞ்சுட்ருப்போம், நைட் டைமில் தண்ணி குடிக்கிறதுக்கு யோசிப்போம், எழுந்து போய் தண்ணி குடிக்கணுமேன்னு யோசிப்போம். பட் ஆனால் நம்ம என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலுமே புசுமா வந்து தண்ணி குடிக்கிறப்ப தண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துருவா, மம்மி தண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்லுவேன் நான். காவியா கிட்ட கேட்டால் தான் கொண்டு வந்து தருவா. சிவன்யா வந்து அவள் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக அவள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தேங்காய் கவர் இருக்குது பாருங்கள், தேங்காய்க்கு போட்டு கொடுப்பாங்க பேகு, அதில் போட்டு அது ஒரு பக்கம் வச்சுருவேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும், இது வந்து பரோட்டா வர ஜிப்லாக் கவர்ஸ். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நம்ம பரோட்டா இன்ஸ்டன்ட் பரோட்டா
கவரு. ரிலையன்ஸ்லாம் போனேன்னா நான் கண்டிப்பாக பரோட்டா வந்து வாங்கிட்டு வருவேன். ஸோ பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த கவர்ஸ் வந்து ஜிப்லாக்கோடு இருக்கும். நம்ம ட்ராவல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ்க்குமே நல்லாயிருக்கும். நமக்கு காசு கொடுத்து நம்ம ஜிப்லாக் கவர் வாங்கினாலுமே கூட இதெல்லாம் வந்து எங்கேயாவது யாராவது வராங்க போகிறாங்க அவங்களுக்குலாம் கவர் தேவைப்படுதுன்னா எடுத்து அழகாக ஜிப்லாக்குக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நாகா இந்த மைதா இதெல்லாம் வர கவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த A4 ஷீட் காட்டும் பசங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த கவர் வந்து அந்த சைஸ் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கவர் பார்த்திங்கன்னா இந்த பாருங்களேன் அழகாக எடுத்து போட்டு நம்ம ஃபைல் படி வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க என்ன ஊரில் இருக்கிற தேங்காய் கவரெல்லாம் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றுத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம அசம்பிளி பண்ணுறப்ப ஒரே மாதிரியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கவர்ஸில் போட்டு வைக்கிறது. வேறு ஒன்றும் இல்லை. நடுவில் வந்து காவியா குட்டி பாருங்கள் ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு நீ சும்மா அங்கே கத்திகிட்டே இருக்காத, நீ வந்து இங்கே உட்கார் வா, நீ வந்து செய்ய சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு நியூஸ் பேப்பரை வந்து கிழிக்க விட்டாச்சு. கொஞ்சம் டென்ஷன் குறையும்னு. யாரெல்லாம் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சீரியஸாக கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம கீழின்னு கிழிச்சோம்னா அந்த டென்ஷன் குறையும். ஸோ அதனால் வந்து அவரை உட்கார வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்க, கிழிச்சு கொடுங்கன்னு சொன்னேன். கிழிச்சு இந்த மாதிரி வந்து பேக்கில் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம ஒன்று எடுத்தோம்னா அதில் 4 பேப்பர் வரும் இல்லையா, இப்போ வந்து ஒன்று எடுத்து அதை 2ஆக கிழித்து அதை அப்படியே மடித்து வைக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு பேப்பரை வந்து 2ஆக கட் பண்ணது அது எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் 4ஆக கட் பண்ணுறேன். ஒரு ஷீட்டை ஒரு பேப்பரை 4ஆக கட் பண்ணுறேன் இந்த சைஸுக்கு. பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா, இந்த சைஸுக்கு. ஏன் இந்த சைஸுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அயன் வாணலி, அயன் தோசை தவா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்ப வந்து நமக்கு அதெல்லாம் தொடச்சி போடுறதுக்கும் அதை கிச்சன் பர்பஸ்க்கு நியூஸ் பேப்பர் வந்து நிறைய தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்ம அதை கையில் துடைக்கிற துணி, கறி துணி இதிலெல்லாம் துடைச்சோம்னா அந்த ஆயிலு அந்த இதெல்லாம் ஸ்மெல் வந்து போகாது. ஸோ நம்ம அந்த ஆயிலெலாம் துடைக்கிறோம் அப்படின்னிங்கன்னா கிச்சனில் இந்த மாதிரி கட் பண்ணி கன்வீனியண்ட்டாக வச்சுக்கினிங்கன்னா வேணுன்றப்ப நீங்கள் வந்து அதை எடுத்து தொடச்சி தூக்கி தூர போட்டுடலாம். ஸோ அந்த ஆயில் சீடு வாசனை, அந்த எண்ணெய் வாசனை அதெல்லாம் வராமல் இருக்கும். கிச்சனில் கொசு அதிகமாக மிக்காது. ஸோ அது வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஜாங்கிரி பவுடர் வெல்லம் பொடி வந்து வாங்கியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து தேங்காய், அதுவுமே ஜிப்லாக் கவர் தான். இது வந்து இப்போ தான் தேங்காய் வந்து கட் பண்ணி நேற்று அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கேருந்து தேங்காய் கொண்டு வந்திருந்தேன். அங்கே கட் பண்ணி இன்னைக்கு காலையில் தேங்காய் தண்ணி குடிச்சிட்டு இந்த தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கவர்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஐசிங்கே ஆகாது, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இது வெல்லம் வாங்குகிற பொடி, வெல்லம் பொடி வந்து வருது. இப்போ வெல்லம் நசுக்கிலாம் வராமல் ஆர்கானிக்காக வந்து வெல்லம் பொடி வந்து ஜாங்கிரி பவுடர் வந்து வருது. ஸோ அதோட கவர் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். பரோட்டாவுக்கு வந்த கவர் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சப்பாத்தி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சப்பாத்தி மீந்துடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். இந்த கவரில் பண்ணிங்கன்னா லைட்டாக ஐசிங் மாதிரி ஆகும் தேங்காய். பட் இந்த ஜிப்லாக் கவரில் வச்சிங்கன்னா தேங்காய் வந்து அந்த மாதிரி ஐசிங் மாதிரி ஆகவே ஆகாது. பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போடுறத விட இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சூப்பராக, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்களேன், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது இல்லையா. ஸோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியது தான். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிப்பு. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வந்து இந்த டிப்பு பிடிச்சிதுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புசுமா கிட்ட கொடுத்தா புசுமா பாருங்கள் அதை எடுத்து எப்படியெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கு. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு இதை ஃப்ரீசரில் வந்து வச்சிடாச்சு. இது பார்த்திங்கன்னா இடமே கூட குட்டியான இடம் தான் பிடிக்கும். ஸோ நல்லாயிருக்கும்.
நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்ப நம்ம பசங்கக்கிட்டேயே கொடுத்து பண்ணுறப்ப அவங்களுமே நிறைய விஷயம் கற்றுப்பாங்க இல்லையா? அதுக்காக தான் பசங்கக்கிட்ட கொடுத்து வைக்க சொன்னேன். பார்த்தீங்கன்னா, இந்த சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா, காவியா அவங்க டாடி வந்து ஒட்டடை வந்து அடிச்சிட்ருக்காங்க. நாங்கள் இப்போ தான் ஆயுத பூஜைக்கு தான் வேக்யூம் கிளீனர் போட்டோம். ஸோ, அதனால் நிறைய டஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ, அந்த ரீசனுக்காக சும்மா லைட்டாக வந்து இந்த பால்சரிங்குள்ளெல்லாம் வந்து டிசைன்ஸ் சந்திலெல்லாம் வந்து நிறைய கொஞ்சம் டஸ்ட் உட்காரும். அதனால் சும்மா வந்து ஒட்டடையில் லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் அவங்க க்ளீன் பண்ணது தான். ஃபேன்லாம் மட்டும் ஆயுத பூஜைக்கு ஃபேன்லாம் கூட க்ளீன் பண்ணோம். இப்போ தான் பட்டைலாம் போட்டு க்ளீன் பண்ணோம். இப்போ திருப்பி அந்த பட்டையெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் அப்போது இப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி இப்படியெல்லாம் வச்சுட்டா தாங்க உண்டு. இப்போ இருக்கிற ஷெட்யூலில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா போயிடுச்சு. டைம் பத்தவே மாட்டேங்குதுங்க. 24 ஹவர்ஸ்ன்றத ஒரு 34 ஹவர்ஸாக மாற்றினா கூட நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து கொல்லின் போட்டு நல்லா வைப் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ இதுக்கு என்ன பொங்கல் மம்மி, இதுக்கு தான் பொங்கல் வந்துச்சா, நமக்கு தானே பொங்கல் வந்துச்சுன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்குது புசுமா. பட் இருந்தாலுமே அவங்களுக்குமே கூப்பிட்டு உட்கார வச்சு, பாப்பா பரணை மேலே இருக்கிற பாத்திரம்லாம் எடுத்து வாஷ் பண்ண சொல்லுவாங்க. பட்டாயா மேலே இருக்கும் அந்த பாத்திரத்தை யூஸே பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மா அப்படிதாங்க, யூஸே பண்ண மாட்டாங்க. பாய்லர் இருக்கும் பார்த்தீங்களா, சுடு தண்ணி போட்டு குளிப்போம். அந்த பாய்லர் கூட எடுத்து அது துலக்கி விளக்கி கழுவி காய வச்சு திருப்பியும் எடுத்து பரணை மேலே தான் வைப்பாங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் இயர் எடுத்து வாஷ் பண்ணணும். ஸோ அப்படியெல்லாம் பட்டாயா வந்து எங்களை டார்ச்சர் பண்ணாங்க. நாங்கள் என்ன பாப்பா பண்ணுறது, இந்த கப்போர்டெல்லாம் நம்ம தானே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து எல்லா கதையும் சொல்லிட்டு அப்படியே கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு தொடச்சிட்டு இருந்தோம். அவர் வீடியோ எடுத்துட்டு அவருமே 1, 2 வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சொல்லக்கூடிய விஷயத்த யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோன்னா கொஞ்ச நேரம் பசங்களோட பேசுறது, கொஞ்ச நேரம் கிண்டல் அடிக்கிறது, கொஞ்ச நேரம் சண்டை போடுறது, கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச பாட்டு வந்து நல்லா ஹோம் தியேட்டரில் வந்து வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு ஹெவி சவுண்டில் சாங் கேட்டுக்கிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறப்ப வந்து நமக்கு டயர்டே ஆகாது. பார்த்திங்கன்னா இப்போ கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு, எட்டலை அணுவுக்கு வந்து மம்மிக்கு வந்து குள்ளமாக இருக்குது எட்டலை அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுறது. அதை சொல்லிகிட்டு இருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறேன், வா நீ தொடங்க அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மேலே இருக்க கப்போர்டு மேலே இருக்கிற கண்ணாடி எல்லாம் அவர் தான் தொடச்சார். இப்போ இதெல்லாமே கூட அவர் தொடச்சிட்டாரு. இருந்தாலும் நமக்கு ஒரு ஒரு திருப்தி வரணும்னு நம்ம இன்னொரு வாட்டி தொடச்சாதான். அதுக்குதான் திட்டிகிட்டே இருந்தார், நான் செய்யாமல் ஒழுங்காக நீயே செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே அவர் வந்து நல்லா க்ளீனாக தான் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம சும்மா லைட்டாக மேலே அப்படி ஒரு வாட்டி தொடச்சோம்னா தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து மிரர் வந்து பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு விபூதியெல்லாம் போட்டு துடைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியில் கொலின்லலாம் துடைப்பாங்க. பட் நான் வந்து எப்பயுமே கிளாஸு, அதாவது மிரர் மட்டும் இந்த நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூஸ் பேப்பரில் துடைச்சி பாருங்கள், கை ரேகை கூட படியாது. அந்த அளவுக்கு அழகாக சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும். எப்போல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் நியூஸ் பேப்பர் எடுத்து நல்லா அழகாக வந்து துடைச்சிருவேன். எங்கள் மிரர் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து அந்த மிரரில் ஒட்டவே விட மாட்டேன். ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து தூக்கி தூர போட்டுருவேன். அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் ஒவ்வொன்றுத்தையாக க்ளீன் பண்ணுறதுக்கே சரியாக இருந்துச்சுங்க. எம்மா எங்களுக்கு என்னம்மா சமையல் எதனா பண்ணுவியா, இல்லை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு அப்படி கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். எப்போ சாப்பாடு போடுறோமோ அப்போ தான் சாப்பிட்ணும் அப்படி சொல்லியாச்சு. பார்த்திங்கன்னா அப்புறம் ஓவனு மைக்ரோவேவு ஒவ்வொன்றுத்தையுமே துடைக்கிறதுக்கே சரியாக இருந்துச்சு. நம்ம இப்போ தான் ஆயுத பூஜைக்கு துடைச்சோம். பட் இருந்தாலுமே கூட ஒரு வாட்டி துடைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது ஆல்ரெடி நான் சொன்னேன், இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது ஹேர் ட்ரையரு நல்லா சூப்பராக இருக்குது. ஆயில் இல்லாமல் சட்டுன்னு வத்தல்லாம் வறுத்துக்கணும், பானிபூரி வறுத்துக்கணுன்னா கூட அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், இதை மட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுற போகிறேன் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு. உள்ளார க்ளீன் பண்ணிட்டோம் சிம்மி. மேலே இருக்கிற அந்த பிளேட்டு டிஷ்வாஷரில் போட்டுருவேன். நல்லா சூப்பராக வந்து வாஷ் பண்ணிடுவோம். இப்போ தான் இல்லை, 15 days ஒன்ஸ் வந்து டிஷ்வாஷரில் எடுத்து வச்சுருவேன் அந்த பிளேட். ஆயில் வந்து சர்க்குலேட் பண்ணுற பிளேட், அதனால் வந்து க்ளீனாக தான் இருக்கும்.
இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் கவர் ஒட்டி கொடுத்தாங்க. அந்த கவரை பிக்காமையே நான் ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணேன். இப்போ டிஷ்வாஷரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரி லைட் க்ரீன் கவராக இருக்குது இல்லையா, இது வந்து மேலே கவரு, மேலே இருக்கு இல்லையா அந்த க்ரே கலர், அதுதான் ஃபுல் கலருமே டிஷ்வாஷரோட கலரு. பட் ஆனால் நான் அந்த கவரே பிரிக்காமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் பார்க்க சொல்லுவாங்க, இந்த கவரை பிச்சு தான் போட்டால் கலர் தெரியும்ல அப்படின்ட்டு. வேணாம் வர வரைக்கும் வரட்டும், அப்புறம் வரல கிழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் பிச்சு போட்டுடலான்னு சொல்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட் பாருங்கள், பிவிசியில் தான் நாங்கள் கிச்சனுக்கு வந்து டோர் போட்டோம். பட் ஆனால் இதுக்கு ரியல் கலர் இதுவே கிடையாது. இதோட ரியல் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கலர் டார்க் கலரில் தான் நான் வந்து இது செலக்ட் பண்ணேன். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். உள்ளார இருக்கும் பாருங்களேன் இந்த கப்போர்டு, அந்த கலர் தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டது. பட் ஆனால் கலர் ஃபேட் ஆகிட்டு நம்ம யூஸ் பண்ண கலர் வந்து ஃபேட் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த கலர் தான். இது எவ்வளோ அழகாக ப்ரௌன் கலராக மெரூன் ப்ரௌன் மிக்சடாக வருது. இது பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு கலர் ஃபேட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ பட் இருந்தாலுமே ஓகே தான். வேறு கலராக ஆகாமல் அதே கலரில் இருக்குல்ல. ஆக்சுவலாக பாருங்கள், இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நாங்கள் போடுறப்ப சேம் ஒரே மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஹுட்டு, இது வந்து இதுக்கு தனியாக வந்து நாங்கள் ட்ராலிஸ்க்கு தனியாக வந்து ஆச்சரி வர வச்சு, இது வந்து ஒரு 3 டேஸ் 4 டேஸ் ஆச்சு எங்களுக்கு ஒர்க்கு முடிய. பட் பிவிசி வந்து ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போயிட்டாங்க, மேலேருந்து கீழே வரைக்கும். பட் இந்த கிச்சன் ட்ராலி மட்டும் பர்டிகுலராக பண்ணுறதுக்கு 3 டேஸ் கிட்ட ஆச்சு. ஆனால் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க, நல்லா அழகாக இருந்தது. பார்த்திங்கன்னா இதில் பார்க்குறோம் நீட்டாக தானே இருக்குது, பட் கொலின் போட்டு துடைக்கிறப்ப எவ்வளோ அழுக்குன்றீங்க பாருங்க. இந்த மேட்டில் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்களேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருந்தாலுமே கூட சரி, நமக்கே தெரியாமல் எப்படி தான் இந்த அழுக்கெல்லாம் வந்து கலெக்ட் ஆகுதுன்னு தான் தெரியல. அவ்வளோ அழுக்கு வந்து சேர்ந்து கலெக்ட் ஆகிருந்தது. நான் கொஞ்சம் நேரம் கொலின் போட்டு கம்முன்னு உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் கொலின் போட்டுட்டு ஆல்ரெடி மற்றதுக்கெல்லாம் ஹுட் ஒர்க்கு வுட்டில் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் வந்து நான் டிஐஓ சொல்யூஷன் வந்து ஒன்று க்ளீனிங்கு இது பண்ணி வச்சுருந்தேன், லெமனெல்லாம் வச்சு. ஸோ ஹோம்மேடு க்ளீனர் அதை தான் நான் யூஸ் பண்ணுறது. அது வந்து திட்டத்திட்ட அன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு 1.5 லிட்டர் கிட்ட காலியாச்சுங்க. அவ்வளோக்குள்ளே வந்து அவளுக்குள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது. ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு மசில் இருக்கு இல்லையா, மசில் வரும் பாருங்கள், அதில் எடுத்து நான் விட்டாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே வாட்டி க்ளீன் பண்ணாலே போதும், இது வந்து ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும். எங்கள் ஹஸ்பண்டும் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க, இப்போ தானம்மா வந்து ஆயுத பூஜைக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண, திருப்பி துடைக்கணுமா, திருப்பி பண்ணு க்ளீன் பண்ணணுமா, வீடுன்னா கொஞ்சம் இப்படி அப்படி இருக்க தான் செய்யும், மியூசியமாக இது நீட்டாக இருக்கிறதுக்கு அப்படி கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லா விஷயத்தையுமே க்ளீனாக வச்சுக்கணுன்றது எல்லா லேடிஸ்க்குமே உரிய விஷயங்கள். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு லேடிஸும் வீடை வந்து இப்படியே இருக்கட்டும்னு போட்டு விட மாட்டாங்க. அவங்களுக்கு டைம் இல்லாட்டா வேணால் அப்படியே போட்டு விடுவாங்களே தவிர, கண்டிப்பாக டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ வந்து தொடச்சதே இருந்தால் கூட ஓரளவுக்கு நானே போய் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சா மட்டும்தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் கிண்டல் பண்ணிட்டு இருந்தார், என்னம்மா நீ பண்ணுற, உன் பின்னாடி கேமரா எடுத்துகிட்டு சுற்றுறதுக்கே சரியாக இருக்கு எனக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணிருந்தார். பரவாயில்ல நீ வ்ளாகே எடுக்க வேணாம், நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரி நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல நான் வீடியோவே எடுத்துகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ இதுக்குமே கூட நான் அந்த டிஐவை அந்த ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் காஞ்ச துணியில் வந்து ஒரு வாட்டி வந்து தொடச்சாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 2 மயில் இருக்கா மாதிரி, நடுவில் வந்து ஒரு ஜாடி இருக்கா மாதிரி. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுறப்ப ப்ரஷ் இருக்குது பார்த்திங்களா, பெயிண்ட் ப்ரஷ்ஷு, அதை டஸ்ட் எடுக்கிறதுக்குனே ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து டஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை க்ளீன் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா காவ்யா சிவன்யாவோடைய பீரோ. ஸோ அவங்களுக்காண்டியுமே வந்து இந்த பீரோ வந்து மாடல் பண்ணி வர வச்சேன். இது பார்த்திங்கன்னா பார்க்க சொல்ல உங்களுக்கு தெரியும் இது ஹுட்டுன்னு நினைப்பீங்க, பட் ஆனால் இது ஹுட்டே கிடையாது, இது வந்து மெட்டல் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகாக மரம் மாதிரியே இருக்கும், ரொம்ப அழகாக கலை நயத்தோடு. இது கேரளாலேருந்து வர வச்சோம். அதான் அந்த பீரோ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். கலருமே பார்த்திங்கன்னா ஹுட்டு கலரில் தான் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸில் நமக்கு வைக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுக்கிட்டா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்கேன்.
கொஞ்ச நேரம் காவ்யா சிவனியெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஒர்க்கை முடிக்கணும் இல்லையா, அவங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் அவங்க வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறது, அவங்களுடைய ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்காண்டி அவங்க போயிட்டு அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்னோட இன்னொரு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமில் தாங்க நான் அதிகமான நேரம் இருப்பேன். பார்த்திங்கன்னா இப்போ நான் துடைச்சிட்ருக்கேன் இல்லையா, அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ளேஸ் பார்த்திங்கன்னா இது தான். எனக்கு வந்து ப்ரைடல் வந்தாலும் மேக்கப்புக்கு வந்தாலும் இந்த ரூமை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அவங்களுக்காண்டியும் இந்த ஒரு ரூமை வந்து தனியாக வந்து விட்டாச்சு. அது இல்லாதப்போ ஒர்க் இல்லாதப்போ பசங்க யூஸ் பண்ணுறது, மற்ற டைம்லையுமே கூட நான் அதிகமாக இந்த ரூமில் தான் இருப்பேன். என்னோடய டெய்லரிங் ஒர்க் ஆகட்டும், ஆரி ஒர்க் போட்டாலுமே கூட எனக்கு இந்த ரூம் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து சுத்தமாக லைட்டே போடலனாலும் ஈவினிங் வரைக்குமே நல்ல வெளிச்சத்தோட காற்றோட்டத்தோட தெருப்பக்கமாக இருக்குன்றதுனால நல்லா சூப்பராக கன்வீனியண்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய சாரீ கபோர்ட் ஃபுல்லாக வந்து என்னோடய மேலே ரேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்ட்டி வேர்ஸ் கலெக்ஷன்ஸு, பார்டர் சாரீஸு, சென்டராக இருக்கிறது வந்து ரெகுலர் வேர்ஸு, கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் ப்ளவுஸே இன்னும் ஸ்டிச் பண்ணல. நியூ சாரீஸ் ப்ளவுஸே கட் பண்ணாத வச்சுருக்கேன். அதை கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டு. சாரீ ஷாப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. பார்த்திங்கன்னா இந்த கபோர்ட் பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸு, டெய்லி ரெகுலர் வேர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பார்ட்டாக ஒரு செல்ஃப் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்ட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் அப்படின்னு சொல்லி வந்து விட்டாச்சு. பார்த்திங்கன்னா இது புஸ்ஸுமாக்கு, இது எனக்கு, இது எங்கள் ஹஸ்பண்டுக்கு. மேலே இருக்கிறது வந்து ரெகுலராக எல்லாருக்கும் ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ், அதாவது ஸ்வெட்டர்ஸு, பில்லோ கவர்ஸ், பெட் கவர்ஸ் அந்த மாதிரி அதில் வச்சுருது. இந்த கபோர்ட் பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த ஃபேஷியல் கிட்ஸு, ப்ளீச்சிங் கிட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் பிஃபோர் எடுத்த ஃபோட்டோஸு. அந்த ஃபோட்டோஸில் எப்படி இருக்க பாருங்கள் அந்த ஸ்டில்ல ஸ்னாப்பில். ஸோ இவங்க வந்து ஹைட்ராபாட்லேருந்து வந்திருந்தாங்க. இவங்களோட செமினார் வந்து அண்ணா நகரில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காண்டியே நான் எங்கள் பார்லர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த ஸ்னாப் தான் அது. அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்போ எடுத்த ஸ்னாப் தான். இதில் வந்து இது அரேஞ்ச் பண்ணோம். இது கிட்ட போனாலே வந்து ரொம்ப தலைவலிக்கும்னு சொல்லிட்டு இன்னும் அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து ஒரு நாள் உட்காந்தா தான் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆகும். ஸோ பசங்களாம் இல்லாதப்போ தான் அதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா அவங்க வந்து இது அதுன்னு சொல்லி எடுத்து ஒரே அமக்கலெல்லாம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பீரோ தான் என்னோட மேரேஜ்க்கு குடுத்த பீரோ ஆக்சுவலா. ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷமா ஆகுது இந்த பீரோ. இந்த பீரோவில் வந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு எங்கள் ஹஸ்பண்டு. எனக்கு வந்து எங்கள் மாமனார் குடுத்த இந்த கண்ணாடி ஒன்னே போதும். எனக்கு நீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளே விட வேணாம் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. பார்த்தீங்கன்னா, இந்த ஊஞ்சல் பாருங்களேன். இந்த என்னோட பெட்டோட கவர் இது. இந்த கவர் வந்து கொஞ்சமா அங்கங்கே சல்லி விட்டுடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து ஒரு பெட்டு மாதிரி ஸ்டிச் பண்ணி அதுக்கு கவர் வந்து போட்டாச்சு. இந்த 2 திவானுமே வந்து எங்கள் மாமனார் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை ஸ்டிச் பண்ணிட்டு ஒர்க் முடிச்சுட்டு படுத்தாச்சு. எனிவே அவ்வளோதாங்க இன்னைய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.